பார்வதி தேவி அமைதியாக அமர்ந்திருக்கிறார். தன் உடலில் இருந்த மஞ்சளால் ஒரு அழகான சிறுவனை உருவாக்குகிறார். அந்த சிறுவனுக்கு உயிர் அளித்து அன்புடன் கூறுகிறார், நான் உள்ளே இருக்கிறேன், யாரையும் உள்ளே விடாதே. மாளிகையின் வாசலில் அந்த சிறுவன் உறுதியுடன் காவலில் நிற்கிறான். அப்போது பரம சக்தியுடன் சிவபெருமான் வருகிறார். ஆனால் அந்த சிறுவன் அவரை தடுத்து நிறுத்துகிறான். அம்மன் கட்டளை, யாரையும் அனுமதிக்க முடியாது. இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தன் தெய்வீக சக்தியால் சிறுவனின் தலையை வெட்டுகிறார். இதை கண்ட பார்வதி தேவி மிகுந்த துயரத்தில் ஆழ்கிறார். உலகமே அதிரும் அளவிற்கு கோபமடைகிறார். அவரை அமைதிப்படுத்த சிவபெருமான் உத்தரவு அளிக்கிறார். முதலில் காணப்படும் உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள். ஒரு அமைதியான யானை தோன்றுகிறது. அதன் தலை கொண்டு வரப்படுகிறது. அந்த தலையை சிறுவனின் உடலுடன் இணைத்து மீண்டும் உயிர் அளிக்கப்படுகிறது. அவன் இனி யானைத்தலை கொண்ட விநாயகர். அனைத்து தடைகளையும் அகற்றுபவர். புத்திசாலித்தனத்தின் தெய்வம் விநாயகர் எல்லா ஆரம்பங்களின் முதல்வன்.